கிட்டாரில் கேஜ்டு சிஏஜிஇடி அப்படிங்கிற சிஸ்டம்னா என்ன, அதை எப்படி ப்ளே பண்ணுறது, அதை லேர்ன் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்ப்போம். கேஜ்டு அப்படிங்கிறது வந்து கிட்டாரில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இந்த கேஜ்டு டெக்னிக்கை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமா இருந்தால் உங்களுக்கு ஏற்கனவே கிட்டாரோட கார்ட் பொசிஷன், ஒவ்வொரு கார்டோட ரூட் நோட், டாமினன்ட் நோட், அது மாதிரி கிட்டாரோட ஃப்ரெட் நேம்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் இந்த கேஜ் சிஸ்டமை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். கேஜ்டு அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு கார்டோட நேம்ஸ், அதை தான் சிஏஜிஇடி அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கிறது வந்து சி கார்டு, ஏங்கிறது ஏ கார்டு, ஜிங்கிறது ஜி கார்டு, இங்கிறது இ கார்டு, டிங்கிறது டி கார்டு. இது எல்லாமே மேஜர் கார்டு தான். ஏன் கேஜில் மட்டும் எடுத்திருக்காங்க, இதை தவிர இன்னும் நிறைய கார்டு இருக்குது, ஏன் சிஏஜிஇடி மட்டும் எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 கார்டு மட்டும்தான் ஓப்பன் பொசிஷனில் நம்ம ப்ளே பண்ண முடியும். இப்போ சி கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 3 நோட்டை தான் ப்ரெஸ் பண்ணுறீங்க, 3 ஃபிங்கரை வச்சு 3 ஸ்ட்ரிங்கை ப்ரெஸ் பண்ணுறீங்க, மிச்சம் 3 ஸ்ட்ரிங்குமே ஓப்பன் பொசிஷனில் இருக்குது. இதே மாதிரி தான் கேஜில் உள்ள எந்த கார்டு எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் வந்து ஓப்பன் நோட்ஸும் ஓப்பன் ஸ்ட்ரிங்ஸும் வர்ற மாதிரி இருக்கும். நிறைய ஓப்பன் ஸ்ட்ரிங்ஸ் வரும். பார் கார்ட்ஸில் வரக்கூடியது எல்லாமே நம்ம கேஜில் வராது. இதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி இருந்தால், இந்த சிஏஜிஇடி அப்படிங்கிறத நம்ம கார்டு பொசிஷனாக லேர்ன் பண்ணாமல் ஷேப்பாக நம்ம லேர்ன் பண்ணணும். இப்போ சி அப்படிங்கிறது வந்து சி கார்டு, ஆனால் அது வந்து சி ஷேப்பு. இந்த சி கார்டு வந்து நிறைய இடத்துல வரும் இந்த ஷேப், ஆனால் எல்லாமே சி கார்டு கிடையாது. ஓப்பன் பொசிஷனில் வர்றது தான் சி கார்டு, அது வந்து சி ஷேப். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏ, இந்த 3 ஸ்ட்ரிங்கு, இது வந்து ஏ ஷேப். எல்லாமே இந்த சிஏஜிடி கேஜில் உள்ள எல்லா கார்டையுமே நீங்கள் ஷேப்பாக தான் லேர்ன் பண்ணணும். அப்படி லேர்ன் பண்ணால் தான் இந்த சிஸ்டமை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒவ்வொரு கார்டாக ஸ்டார்ட் பண்ணி அதை ஒவ்வொரு ஃப்ரெட் போர்டில் மூவ் பண்ணி எப்படி அந்த கார்டை ஐடென்டிஃபை பண்ணுறது, ஒரு நோட்டை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதை வச்சு நம்ம இந்த ஃப்ரெட் போர்டில் உள்ள எல்லா கார்ட்ஸையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சி, கேஜில் ஃபஸ்ட்டு சி தான் ஸ்டார்ட் ஆகுது, சி. இது வந்து சி பொசிஷன். இந்த சி பொசிஷனில் 3rd ஃபிங்கர் இருக்கிறது தான் அந்த சி கார்டோட ரூட் நோட், அதாவது சி. அதே இது இப்போ நம்ம ஒரு ஸ்டெப் இதை மூவ் பண்ணுறோம் அப்படின்னா சியை வந்து அப்படியே ஒரு நோட்டு ஒரு செமிடோன் இன்க்ரீஸ் பண்ணலாம். சிக்கு அடுத்த நோட் வந்து சி ஷார்ப். இப்போ இது சி, அதுக்கு அடுத்த மூவ் பண்ணியாச்சுன்னா சி ஷார்ப்பு கிடைக்கும். ஆனால் நீங்கள் இந்த க்ளோஸ்டு ஸ்ட்ரிங்ஸை மட்டும்தான் மூவ் பண்ணுறீங்க, ஓப்பன் ஸ்ட்ரிங்ஸை நீங்கள் மூவ் பண்ணலை. ஓப்பன் ஸ்ட்ரிங் அப்படியே தான் இருக்குது. அப்போ ஓப்பன் ஸ்ட்ரிங்கையும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பு மூவ் பண்ணணும். மூவ் பண்ணால் தான் உங்களுக்கு சி ஷார்ப்பு கிடைக்கும். அப்போ அதை மூவ் பண்ணணுன்னா இந்த ஃபிங்கரை நீங்கள் அதுக்கேற்றவாறு அட்ஜஸ்ட் பண்ணணும். சி ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஃபிங்கரை வந்து பார் அப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் ஃபிங்கரை அதே சி ஷேப்பு கொண்டு வரணும். இந்த பொசிஷன் சொல்லப்போனால் ஒரு காம்ப்ளிகேட்டட் பொசிஷன். இதை அச்சீவ் பண்ணுறது சிலவங்களுக்கு பாசிபிளாக இருக்கலாம், ஆனால் கஷ்டம். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி சமயத்தில் வந்து கேப்போ யூஸ் பண்ணணும். இப்போ கேப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரெட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா அதே சி பொசிஷன் வந்து சி ஷார்ப்பாக மாறிடும். சி ஷார்ப் நமக்கு கிடைக்கும். அதே இது அப்படியே நம்ம மூவ் பண்ணாலும் இது வந்து சி ஷார்ப்புக்கு அடுத்த நோட் வந்து டி. அப்போது இந்த இன்னும் ஒரு ஸ்டெப்பு மூவ் பண்ணியாச்சுன்னா நமக்கு சி ஷேப்பு ப்ளே பண்ணுறோம், ஆனால் அது வந்து டி கார்டு. அதே மாதிரி தான் நம்ம ஏக்கும் ஃபாலோ பண்ணணும். ஏக்கு வந்து இந்த 3 கார்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி ப்ளே பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் கன்வீனியன்ட்டுக்காக ப்ளே பண்ணுறேன். இது வந்து ஏ பொசிஷன். இந்த ஏ பொசிஷன் அப்படியே ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெட்டை பார் அப்ளை பண்ணிவிட்டு இந்த 3ஐயும் இந்த 3 ஃபிங்கரை வச்சு ப்ளே பண்ணணும். இந்த மாதிரி ப்ளே பண்ண முடியுமா இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு கேப்போ யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஜி. ஜிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான பொசிஷன், ஆனால் இதை டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிரும். இது வந்து ஜி பொசிஷன். இந்த ஜியை நீங்கள் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரெட்டு மிடில் உள்ள 3 ஸ்ட்ரிங்கையும் நீங்கள் பார் பண்ணணும். இதுவும் ஒரு காம்ப்ளிகேட்டடான பொசிஷன் தான். இதுக்கு பெட்டர் நம்ம கேப்போ போட்டு ஃபஸ்ட் ஃப்ரெட்டில் கேப்போ போட்டு ஜி பொசிஷன் ப்ளே பண்ணால் அது வந்து ஜி ஷார்ப். இதை வச்சு மொத்த ஃப்ரெட் போர்டில் உள்ள
கார்டையும் நோட்ஸையும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சியோட ஃபேமிலி கார்டில் பார்த்தீங்கன்னா எஃப் வரும், ஜி வரும், ஏ மைனர் வருது, இ மைனர் வருது, அடுத்தது டி மைனர் வருது. இது எல்லாமே இவ்வளோ ஏரியாவில் நம்ம சி மேஜர் கார்டுக்கு யூஸ் பண்ணுறது. அப்போது இதை நீங்கள் இப்போ ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் சி இருக்குது, சிலேருந்து நீங்கள் சி ஷார்ப் டி, டியில் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெட்டை போடணும். போட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டி ஆயிரும். டியோட ஃபேமிலி கார்டு பார்த்தீங்கன்னா டி, ஜி, ஏ. அப்போ நீங்கள் எதுவுமே ஃபிகர் அவுட் பண்ண இல்லை, ஆட்டோமேட்டிக்காக இந்த டி பொசிஷன், டி ஷேப் வந்து ஜி ஆயிரும், இந்த ஜி பொசிஷன் வந்து ஜி ஷேப் வந்து ஏ ஆயிரும். அப்போ ஏதாவது ஒரு கார்டை நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணிங்கன்னா அந்த கார்ட்லேருந்து அதோட ஃபேமிலி கார்டை அங்கேருந்து நீங்கள் பில்டு பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த கேஜி சிஸ்டம் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. இது வந்து வெறும் சிக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகணும்னு நினச்சா அப்படி கிடையாது, டிக்குமே நீங்கள் எடுக்கலாம். இப்போ இது வந்து டி பொசிஷனில் வந்து செகண்ட் ஸ்ட்ரிங்கில் உள்ள நோட்டு, அதாவது தேர்ட் ஃபிங்கர் தான் டியோட ரூட் பொசிஷன். அப்போ நீங்கள் டி பொசிஷன் இங்கே கொண்டு வர்றீங்கன்னா நீங்கள் இது வந்து டி ஷார்ப், இ, எஃப் ஷார்ப், இது வந்து ஜி. அப்போ டி வந்து ஆட்டோமேட்டிக்காக டி பொசிஷன் வந்து ஜி ஆயிடுது இந்த ஃப்ரெட்டில். அதே மாதிரி நீங்கள் வந்து ஓப்பன் ஸ்ட்ரிங்கையும் கேப்பை போடணும். அப்போது இது டி ஷார்ப், இ, எஃப் ஷார்ப், ஜி, இந்த இடத்துல கேப்பை போடணும். போட்டிங்கன்னா இது ஜி. இப்போ ஜியோட ஃபேமிலி கார்டில் சி இருக்கும், டி இருக்கும். அப்போ இது ஜின்னா இது ஆட்டோமேட்டிக்காக சி, இது வந்து டி. இப்போ ஜி, சி, டி. அதே மாதிரி தான் மைனர் கார்டும் அப்படி தான். இப்போது இது வந்து ஜியோட மைனர் கார்டு வந்து இ மைனர், அது வந்து சியோட ஃபேமிலி கார்டு வந்து ஏ மைனர், ஃபேமிலி கார்டுங்கிறது ரிலேட்டிவ் மைனர், ஓகேவா. ஜியோட ரிலேட்டிவ் மைனர் வந்து இ மைனர், சிக்கு வந்து ஏ மைனர், டிக்கு வந்து பி மைனர். இதை மாதிரி தான் நீங்கள் இந்த கேஜ் சிஸ்டத்தை அப்படியே மூவ் பண்ணணும். இதை வச்சு உங்களுக்கு ஃபிங்கர் ஸ்டைல் ப்ளே பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டாரில் ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு இன்னொரு கான்செப்ட் கூட இருக்குது. இந்த ஹார்மோனிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டெக்னிக் கிடையாது, சொல்லப்போனால் இது வந்து ஒரு சயின்ஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ஹார்மோனிக்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே நமக்கு கிடைக்காது, ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாயிண்டில் மட்டும்தான் கிடைக்கும். எந்த கிட்டார்லேயுமே கரெக்டாக 12th ஃப்ரெட்டில் உங்களுக்கு வந்து ஹார்மோனிக்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த கிட்டார் எடுத்திங்கன்னா 12th ஃப்ரெட் வந்து இந்த இடத்துல இருக்குது. 12th ஃப்ரெட்டில் ஹார்மோனிக்ஸ் கிடைக்கும்னா கரெக்டாக இந்த ஃப்ரெட்டில் அமுக்கக்கூடாது, அந்த லைன் இருக்குல்ல, அந்த லைனுக்கு மேலே கரெக்டாக பாயிண்ட் பண்ணால் தான் ஹார்மோனிக்ஸ் கிடைக்கும். அதுவும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது, அப்படி லைட்டாக டச் கண்டிஷனில் தான் இருக்கும். டச் கண்டிஷனில் இருக்கும்போது நீங்கள் அப்போ தான் ஹார்மோனிக்ஸ் கிடைக்கும். கரெக்டாக நீங்கள் டச் பண்ணணும், ப்ளே பண்ணவுடன் அதை அப்படியே விட்டுறணும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதுதான் ஹார்மோனிக்ஸு. இதை நீங்கள் இப்போ ஃப்ரெட்டு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஹார்மோனிக்ஸும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெட்டு ஹையரில் போயிடும். அப்போ இங்கே தான் உங்களுக்கு ஹார்மோனிக்ஸ் கிடைக்கும். இந்த இடத்துல ஹார்மோனிக்ஸ் கிடைக்காது. அதே லாஜிக் தான், இங்கே இன்க்ரீஸ் பண்ண ஹார்மோனிக்ஸும் ஒவ்வொரு ஃப்ரெட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்.
இந்த ஹார்மோனிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கான்செப்ட். இது எல்லா கிட்டாருக்கும் ஒர்க் ஆகும். பேஸ் கிட்டார், எலக்ட்ரிக் கிட்டார், அக்கோஸ்டிக் கிட்டார், கிளாசிக்கல் கிட்டார் எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். பேஸ் கிட்டார்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ப்ளே பண்ணால் கும் கும் அந்த மாதிரி தான் கேட்கும். ஆனால் ஹார்மோனிக்ஸ் மட்டும் கீன்னு ஒரு ஹை பிச்சில் கேட்கும். அதை வச்சு நீங்கள் மெலடியெல்லாம் அழகாக ப்ளே பண்ணலாம். ஆனால் எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஹார்மோனிக்ஸ் ப்ளே பண்ண முடியாது. அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் ஹார்மோனிக்ஸ் உங்களுக்கு ஆடிபிளாக கேட்கும். அதனால் அதுக்கேற்றவாறு நீங்கள் சாங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்மோனிக்ஸில் அழகாக ப்ளே பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது கான்செப்ட் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம்.